சென்னை வானொலி நிலையம் மதியலை 720 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் 101.4 மெகா ஹெர்ட்ஸ் பண்பலை இணை ஒலிபரப்பு. ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் யோகாவின் பயன்கள் குறித்து மகப்பேறு மருத்துவர் டாக்டர் விஜயலட்சுமி நம்மளோட அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள நம்ம வெல்கம் பண்ணுற தருவாயில் இருக்கிறோம். நீங்களும் நம்ம டாக்டர்கிட்ட பேசணும், உங்களுக்கு நிறைய யோகா சார்ந்த விஷயங்கள், குறிப்புகள், டிப்ஸ், அப்படி இப்படி எல்லா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 044229911014, மற்றொரு எண் 0442986038. எஸ், இப்போ நம்ம மேடம் கிட்ட பேசலாம். டாக்டர் விஜயலட்சுமி மேம், வெல்கம் டு அவர் ஷோ மேம். ஹலோ டாக்டர். வணக்கம். எஸ் மேம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யோகா சார்ந்து நம்ம பேச போகிறோம் அப்படின்றதே ஒரு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இது ரொம்பவே தேவையான விஷயமா இருக்கு இல்லையா மேம்? கண்டிப்பாக. இப்போ இந்த காலத்தில் இட்ஸ் அ ஃபாஸ்ட் பேஸ்ட் வேர்ல்டுன்னு சொல்லுவோம். எல்லாருமே எல்லா டைரெக்ஷன்லையும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆமாம். ஸோ யோகா அது ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கணும் அவங்களோட லைஃப்பில். எல்லாருக்கும் இருக்கணும் சொல்கிறீங்க. சரி, யோகா அப்படின்றது என்ன? ஏன்னா எக்ஸசைஸும் இருக்குது, யோகாவும் இருக்குது. ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன மேம்? ஸோ நீங்கள் இப்போது யோகா எக்ஸசைஸுங்கிறது பலவிதமான எக்ஸசைஸ் இருக்குது. நம்ம உடற்பயிற்சி எல்லாம் பண்ணுறது. ஆனால் யோகா அது ஒரு மனநிலை தான். அதில் செய்யக்கூடிய ஆசனங்கள் எல்லாமே, ஆசனாஸ் எல்லாமே நம்ம படிப்படியாக அதை செஞ்சுட்டு வரப்போ நம்ம உடம்புல நிறைய விதமான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வரும். அதே டைமில் நம்மளுடைய உடல் மற்ற உறுப்புகளுக்குமே டைஜஷன் ஆகட்டும், எல்லாமே அதெல்லாமே சீர் செய்யும். அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் யோகா. அண்ட் இன்னொன்று, நம்ம யோகா பண்ணுறப்போ பண்ணக்கூடிய அந்த பிராணாயாம்ஸ் அண்ட் எல்லா மோஸ்ட் ஆஃப் த டைம் யோகாவோட ஒரு மெடிடேஷன் செஷனும் சேர்த்து நம்ம செய்வோம். அது பண்ணுறதுல நமக்கு ஒரு மன சாந்தி, மைண்டில் ஒரு மென்டல் பீஸ் அண்ட் அந்த காம்னஸ் வரும். அது ஒரு ஹோலிஸ்டிக் இது யோகாவில். ஓகே. அப்போ எக்ஸசைஸ் அப்படின்றது ரொம்ப நம்ம உடலை வருத்திக்கிட்டு செய்யறது யோகா அப்படி நினச்சிக்கலாமா மேம்? யோகான்றது மன ரீதியாக அப்படின்னு சொல்கிறீங்க. யா, யோகா நீங்கள் இப்போது அதுலேயுமே நீங்கள் நிறைய விதமான ஆசனாஸ் செய்கிறப்போ எல்லா குரூப்ஸ் ஆஃப் மசில்ஸும் ஆக்டிவேட் ஆகும். அண்ட் மசில்ஸ் நம்ம பண்ணக்கூடிய வேரியஸ் பாஸ்டர்ஸ் யோகாவில் பண்ணக்கூடிய ஆசனாஸில் அந்தந்த ஜாயின்ஸும் நல்ல ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு இது யோகாவுடைய பயன். அதுதான் முக்கியமான பயன் அது. ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மெடிடேஷன் அப்படின்னு நம்ம கொண்டு அந்த மெடிடேஷனை நம்ம முடிக்கும் போதே அப்போ யோகா ஒரு மைல்டான அந்த மாதிரி ஒரு சார்ந்தது அந்த செக்மெண்ட் தான். கண்டிப்பாக. ஸோ இப்போ நீங்கள் மகப்பேறு மருத்துவராக இருக்கீங்க, உங்களோட ஸ்பெஷாலிட்டியே அந்த மகப்பேறு சார்ந்து இருக்கிறதுனால மகப்பேறு குறித்து யோகாவில் என்ன மாதிரியான விஷயங்கள்? இப்போ பெண்கள் ப்ரெக்னென்ட் ஆனாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா யோகா செய்யலாமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக. நிறைய பெண்கள் இப்போது கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. அதனால் நிறைய பேர் யோகா ஸ்டூடியோஸில் இல்லைன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் யோகாவில் ஜாயின் பண்ணி பண்ணுறாங்க. அண்ட் எங்ககிட்ட வர கர்ப்பிணி பெண்களுமே இது ஒரு கேள்வியாக கேட்குறது உண்டு. நம்ம இப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் மேடம், யோகா பண்ணலாமா வேண்டாமா? முக்கியமாக நாங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்குறோன்னா, நீங்கள் யோகா கண்டிப்பாக கண்டினியூ பண்ணலாம். அண்ட் சில விதமான யோகா போஸஸ், ஆசனாஸ் மாத்திரம் அதை கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்கணும். மற்றபடி அந்த ப்ரீதிங் எக்ஸசைசஸ் அண்ட் நிறைய சாதாரணமான பண்ணக்கூடிய யோகா ஆசனாஸ் எல்லாமே பண்ணலாம். கட்டாயம் அதை அவங்க தொடர்ந்து ப்ரெக்னன்சியோட ஆரம்ப காலத்திலேருந்தே அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப மைல்டான யோகாசனாஸ் மட்டும், அதில் ப்ரீத்திங்லாம் நல்லாவே பண்ணலாம் சொல்கிறீங்க. சரி, ஓகே. யோகா அப்படின்னா அது டிஃப்ரென்ஷியேஷனாக எல்லா உடம்பு முழுக்கவும் யோகா இருக்கா மேம்? ஆமாம். உங்களுக்கு இப்போது யோகான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நிறைய ஆசனாஸ் இப்போது ஒரு சூரிய நமஸ்கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு முழுமையாக உடம்புல இருக்கிற எல்லா ஜாயின்ஸுக்கும் அது ஒரு கம்ப்ளீட் ஹாலிஸ்டிக் எக்ஸசைஸ். ஒரு ஃபுல் சூரிய நமஸ்கார் ஒரு செட் பண்ணாலே அவ்வளோ அளவுக்கு நம்ம உடம்புல ஒரு அஜிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். அண்ட் நம்ம
பண்ணுறக்கூடிய பேஸ். சில பேர் வந்து நான் வந்து நிறைய பண்ணுறேன், ஒரு 50 பண்ணுறேன், 100 பண்ணுறேன், 108 பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறப்போ தான் வந்து அது வந்து கொஞ்சம் எக்ஸர்ஷன் ஜாஸ்தி ஆகும். ஸோ கர்ப்பிணி பெண்கள் வந்து யோகா பண்ணுறப்போ அவங்க ஸ்லோவாக என்னென்ன பாஸ்டர்ஸ் அவங்களால பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணாங்கனாலே அது ரொம்ப நல்லது தான். ஆக்சுவலாக கண்டிப்பாக பண்ணலாம். அதாவது வற்புறுத்திக்கிட்டு பண்ணாமல் இருக்கணும்னு சொல்கிறீங்க. அவங்களுடைய லிமிட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அவங்க சில போஸஸ் வந்து பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கணும். சில யோகா வந்து இப்போது பத்கோனாசன் சொல்லுவோம், நம்ம வந்து அந்த பட்டர்ஃப்ளை போஸ், அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது கர்ப்பிணி பெண்களுக்கு. என்னென்னா அந்த இடுப்பு எலும்பு அண்ட் முதுகு தண்டு வடத்தில் இருக்கிற அந்த எலும்பு காக்ஸிஜல் ஜாயிண்ட் அதெல்லாம் வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆசனாஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அது கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, அதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்களா, இல்லை பண்ணலாம் அது பண்ணால் இன்னும் நல்லதுன்னு சொல்கிறீங்களா மேம்? இல்லை, கண்டிப்பாக பண்ணாமல் இருக்கிறவங்கள கூட நாங்கள் வந்து சிம்பிள் போசஸ், சிம்பிள் யோகா கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அப்படின்ட்டு நாங்கள் சொல்கிறது உண்டு. ஓகே, நான் பர்டிகுலராக கொஞ்சம் என்னோட ப்ரெக்னென்ட் விமன் என்கிட்ட செக்அப் வரப்போ அவங்கக்கிட்ட நான் அட்வைஸ் கொடுப்பேன். நீங்கள் வாக்கிங் போங்க. மோஸ்ட்லி பெண்கள் வந்து கர்ப்பிணி பெண்கள் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான சுலபமான எக்ஸசைஸ் வந்து வாக்கிங். ஸோ ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் காலை ஏர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில் அந்த மாதிரி போகிறது ரொம்ப நல்லது. அடிஷ்னலாக வீட்டுக்கு வந்து ஒரு 15 minutes 20 minutes கொஞ்சம் யோகா பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, ரொம்ப ஒரு ரிலாக்ஸிங். ஆமாம், நீங்கள் பேசும்போதே அந்த ரிலாக்ஸை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நம்ம ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கு. ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். ராஜகோபால், சென்னை. ராஜகோபால் சார், மேடம் விஜயலட்சுமி மேம் இருக்காங்க, டாக்டர், மகப்பேறு மருத்துவர். உங்களுக்கு யோகா சார்ந்து என்ன கேள்வி இருக்கோ கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். யோகாக்கும் இந்த சக்ரா உடம்புல குண்டலினி சக்ரா நிறைய நம்ம உடம்புல சக்ரா 6 சக்கரங்கள் சொல்றோம் இல்லையா? ஆமாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் உண்டா? ஆமாம், இப்போது நீங்கள் யோகாலேயே வந்து பண்ணுறப்போ அந்த சக்ராஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிறது உண்டு. கண்டிப்பாக அது உண்டு. அதுதான் கேட்டேன். அந்த அஷ்டாங்க யோகா அப்படிங்கிறது என்ன, அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய விதமான யோகாஸ் இருக்குது சார். ஆனால் அஷ்டாங்க யோகா வந்து அவங்க வந்து ஒரு ஸ்கூல் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த அளவுக்கு விரிவாக நீங்கள் இது பண்ண வேண்டாம் சார். ஆக்சுவலாக நீங்கள் சாதாரணமான யோகா போசஸ் அண்ட் யோகா ஆசனாஸ் செய்கிறது நல்லது, எந்த வயதில் இருந்தாலுமே. ஓகே மேடம், நன்றி. நன்றி சார். தேங்க்யூ சார். மேம், இப்போ வந்து யோகான்னா இந்த டைம் தான் நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு டைம் இருக்கா ஸ்பெசிஃபிக்காக, இல்லை இந்த நேரத்தில் செஞ்சால் ரொம்ப நல்லது அந்த மாதிரியான டைம்? ஜென்ரலாகவே காலையில் நான் சொன்ன மாதிரி ஏர்லி மார்னிங் பண்ணுறது, சூரியன் உதிக்கிற டைமில் அதே மாதிரி ஏர்லி மார்னிங் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. பட் இப்போது நிறைய ஒர்க்கிங் விமென் அண்ட் அவங்களுக்கெல்லாம் வந்து டைம் காலையில் ரொம்ப ஹரிபரியாக எல்லாம் செஞ்சுட்டு ஆஃபீஸ்க்கு போகணும் இல்லை வேலைக்கு போகணுங்கிறப்போ வந்து அவங்களுக்கு அந்த நேரத்தில் டைம் கிடைக்கல அப்படின்னா ஆஃபீஸ்லேருந்து வந்து சாயந்தரம் நேரத்தில் கூட பண்ணலாம். ஸோ உங்கள் உடம்புக்காக நீங்கள் ஏதாவது ஒரு டைம் கண்டிப்பாக நீங்கள் அதை ஒதுக்கிக்கணும். அண்ட் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் டெஃபினட்டாக பண்ணணும். இப்போது நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து நிறைய நைட் டியூட்டிஸ் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறோம் மேம். ஈவன் ஃபீமேல் மேல் 2 பேருக்குமே இந்த விஷயம் இருக்குது. அதில் பெண்களுக்கு வந்து இந்த மகப்பேறு சார்ந்து இருக்கும்போது இந்த நைட் டைமில் கண்ணு முழிக்கிறதுலாம் ரொம்பவே ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். ஆனால் அதுக்கு இந்த யோகா மூலிமா பண்ணால் நம்மளுக்கு ரெமெடி இருக்குமா? எஸ், டெஃபினட்டாக. அவங்க வந்து இப்போது நிறைய ஐடியில் ஒர்க் பண்ணுற லேடிஸ்க்கு வந்து அவங்க ஒரு ரொட்டேஷன் ஷிஃப்ட்ஸில் இருப்பாங்க. அண்ட் மார்னிங் ஷிஃப்ட், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் அண்ட் நைட் ஷிஃப்ட், அந்த மாதிரி ஷிஃப்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்க மேபி அந்த மார்னிங் டைமில் பண்ண முடியாது. ஸோ எப்போ அவங்க ஷிஃப்ட் முடிஞ்சு வந்து அவங்களோட சிர்கேடியன் ரிதமே வந்து கொஞ்சம் அதனால் ஆல்டர் ஆகிடும். அண்ட் ஒரு டே டைமில் வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நிலைமை வரப்போ அவங்களுக்கு அந்த டைமில் அவ்வளோ நல்ல தூக்கம் வராது, தூங்கவும் முடியாது, ஒரு ஸ்லீப்லெஸ்னஸ் வரும். அப்போ அவங்க வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் ப்ரீதிங் எக்ஸசைசஸ் அண்ட் பிராணாயாம்லாம் பண்ணால் மைண்ட் வந்து கொஞ்சம் ஒரு காம்னஸ் ஸ்டேட்டுக்கு வரும். அண்ட் டெஃபினட்டாக அவங்க வந்து தேல் ஃபீல் பெட்டர், ஸ்லீப் இம்ப்ரூவ் ஆகும் டெஃபினட்டாக. ஓகே மேம், அடுத்த ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். இணைப்புக்கு வந்துட்டீங்க. வணக்கங்க. ஹலோ. ஓகே,
ஓகே மேடம். இப்போ மகப்பேறு சார்ந்து இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க யோகா கண்டிப்பாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ குண்டாக இருக்கிறவங்க அப்படி குண்டாக இருக்கிறவங்களுக்கு யோகா பண்ண முடியாது, குண்டாக இருந்தால் நான் யோகா பண்ணி எனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்க நம்ம பார்க்க முடியுது. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, அது உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களால வந்து யோகா பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அண்ட் ஒல்லியாக இருக்கிறவங்க தான் அதை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தவறுதலான ஒரு இது மித்து தான் அது. யோகாவில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஜாயிண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, கொஞ்சம் உடல் பருமன் அதிகமாக இருக்கும், பட் அவங்களுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அவங்களால வந்து நம்ம சைல்ட்ஸ் போஸ் ஆகட்டும், அந்த எல்லா விதமான ஆசனாஸ்லேயும் நல்ல ஸ்பைனல் கார்டை ட்விஸ்ட் பண்ணுறது அதெல்லாமே பண்ண முடியும். அண்ட் பண்ண பண்ண அவங்களோட பாஸ்டர் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் கிராஜுவலாக அவங்களால வந்து நல்லாவே பண்ண முடியும். ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாங்க டெஃபினட்டாக. அண்ட் வெயிட்னால பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு மித்து தான் அது டெஃபினட்டாக. இப்போ ஓல்டான பீப்புள், ஒரு எல்டர்லி விமென் அந்த மாதிரி, அது என்னென்னா முக்கியமாக யோகா பண்ணுறவங்க வந்து அவங்க ஒரு புதுசான ஒரு போஸ் ஏதாவது ட்ரை பண்ணுறப்போ முக்கியமாக யோகா மேட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அவங்க போடக்கூடிய க்ளோத்ஸ் அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அண்ட் புடவையிலையோ இல்லைன்னா ஜஸ்ட் லைக் தட் ஏதாவது ஒரு டைட் ட்ரெஸ் போட்டுட்டுலாம் பண்ணக்கூடாது. ஒரு லூஸ் ஃபிட்டிங் காட்டன் சல்வார்ஸ் இல்லைன்னா யோகாக்குன்னு போடக்கூடிய அந்த டைட்ஸ் போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணணும். அண்ட் எல்டர்லி பீப்புள், எல்டர்லி விமென்லாம் யோகா பண்ணுறப்போ என்னென்னா ஆரம்பத்தில் என்னென்ன சிம்பிள் போசஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவங்க ஸ்லோவாக பண்ண ஆரம்பிக்கணும். நாளடைவில் அவங்களால கூட டெஃபினட்டாக அந்த ஜாயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி வர வர அவங்களால ஆசனாஸை டெஃபினட்டாக நல்லாவே பண்ண முடியும். ஓகே ஓகே மேடம். அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம்ங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். நான் திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். எனக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டத்துலேருந்து உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ஸ்டெல்லா. ஸ்டெல்லா மேடம், உங்கள் கேள்வியை கேளுங்க மேடம் கிட்ட. எனக்கு வந்து 75 வயசு ஆகுது மேடம். சொல்லுங்கள் மேடம். வணக்கம். சொல்லுங்கள் மேடம், கேட்குது. ஆனா எனக்கு வந்து சரி வர தூக்கம் கிடையாது. ஆனா நான் காலையில எழுந்திரிச்சா இந்த மசில்ஸ், கால் மசில்ஸுக்காக கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த மூச்சு பயிற்சி ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் நான் பண்ணுவேன் மேடம். அதுக்கு மேற்கு வந்து எனக்கு வேற ஏதாவது செய்யணுமா என்னங்கிறதா எனக்கு, ஏன்னா இது செய்யலாமா செய்யக்கூடாதுன்றது எனக்கு ஒரு பயமா இருக்குது. வேற ஏதாவது எனக்கு காம்ப்ளிகேட்டட் வந்துடுமா அப்படிங்கிறது. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்டுக்கிறேன். நீங்க மூச்சு பயிற்சி பண்றீங்க, அப்புறம் சாதாரண ஒரு சிம்பிள் யோகா அந்த மாதிரி பண்றீங்க. காலில் உங்களுக்கு எனக்கு வந்து நரம்பு இழுத்துக்கும். எனக்கு நைட்ல தூங்கும்போது கால் இழுக்கும். அதனால நான் காலையில எழுந்து இங்க பிசியோதெரபி டாக்டர் கேட்டா அவர் இது செய்யலாம்னு சொன்னாரு. அதனால அது மட்டும் செஞ்சுக்கிறேன். எனக்கு பிபி சுகர் எல்லாம் இருக்குது மேடம். அதாம்மா, நீங்கள் வந்து இப்போது உங்கள் டாக்டர் சொன்ன கொஞ்சம் எக்ஸசைசஸ் பண்ணுறீங்க இல்லையா? யோகாவில் வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி கால் ஸ்ட்ரெங்தன் பண்ணுற மாதிரியான இதெல்லாம் ஆசனாஸ் எல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் மெதுவாக கொஞ்சம் உங்களால் வந்து 2-3 எனக்கு நரம்பு தளர்ச்சி, எனக்கு நரம்பு மிஸ்டேக் ஆகிருந்து எனக்கு கொஞ்சம் 1 மந்த்து ஹாஸ்பிட்டலில் இருந்து இப்போ கொஞ்சம் க்யூர் ஆகி நான் வந்திருக்கேன். எனக்கு ஏற்கனவே வந்து எலும்பு பயிற்சி எனக்கு இருந்தது. எலும்பு அதாவது ருமட்டாலஜி எனக்கு இருந்தது. அது சரியாகி இப்போ நரம்புல வந்து எனக்கு இதாச்சு. அது சரியாயிடுச்சு. ஆனால் இது எனக்கு மிஸ்டேக் இருக்குது. அதனால தான் இது செய்யலாமா என்ன அப்படிங்கிறது. உங்கள் மருத்துவர் அவங்க வந்து என்ன உங்களுக்கு லிமிட்ஸ் கொடுத்துருக்குறாங்களோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கம்மா, கட்டாயம். அண்ட் நீங்கள் சாதாரணமாக சிம்பிளான யோகா அதெல்லாம் டெஃபினட்டாக நீங்கள் பண்ணலாம். அது மாதிரி மூச்சு பயிற்சி கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். நீங்கள் தூக்கம் வர மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? பண்ணலாங்களா? தாராளமாக பண்ணலாங்க. அதுதான், நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பிராணாயாமம்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களோட தூக்கத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். சார், அது எவ்வளோ நேரம் பண்ணலாமா? நேரம் அப்படிங்கிறது இல்லைங்க. நீங்கள் வந்து உங்களா பிராணாயாம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 மினிட்ஸாவது நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷவாசன் சொல்லிட்டு ஒரு ஆசனாஸ் இருக்குங்களா, அதில் நீங்கள் நல்ல ஃப்ளாட்டாக படுத்து ஒரு மனசு அப்படியே ஒரு நிலைப்படுத்தி நீங்கள் படுத்திருந்தீங்கனாலே உங்களுக்கே வந்து ஒரு மனசில் ஒரு சாந்தி நிலை வந்துடும். அப்போ அது டெஃபினட்டாக உங்களுக்கு தூக்கத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும்.
சரி ஓகேம்மா, நன்றி தேங்க்ஸ்மா. நன்றி. தேங்க்யூ மேடம். மேம், அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் தான். இப்போது பிராணாயாம்னு நம்ம சொல்கிறோம், அது எப்படி பண்ணணும் அப்படின்றது ஒரு சிலருக்கு தெரியாது. மேபி நம்ம கூகுள் இப்போ இருக்கிறதுனால எல்லாரும் செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் வந்து ஒரு மூக்கு வழியாக நம்ம ப்ரீத் இன் பண்ணிவிட்டு இன்னொரு மூக்கு வழியாக நம்ம ப்ரீத் அவுட் பண்ணுறோம், அதுதானே? ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான யோகாசனாஸ் என்னென்ன மாதிரியானலாம் இருக்குது, அது ஒரு சில யோகாஸ் எங்களுக்காக சொல்லுங்கள். நிறைய யோகாஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி சூரிய நமஸ்கார் ஒரு பெஸ்ட் பாஸ்டர். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பதுகோனாசன், அதுக்கப்புறம் வாரியர் போஸ். நான் வந்து அதனால் மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் இந்த மாதிரியான சிம்பிள் ஆசனாஸோட பேர் சொல்லாமல் இந்த மாதிரியே சொல்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் சக்கி ஆசன் சொல்லுவோம். காலை நல்ல உட்கார்ந்தபடி கால் கொஞ்சம் ஓப்பன் அவுட் பண்ணி அந்த இடுப்பு எலும்பு ஹிப் ஜாயிண்ட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி. அந்த காலத்தில் பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து மாவாட்டுறது, அம்மிக்கல்ல அரைக்கிறது, அந்த மாதிரியான மூமெண்ட் எல்லாம் தான் இந்த சக்கி ஆசன் கொண்டு வருது. ஸோ அதெல்லாம் பண்ண அவங்களுக்கு வந்து உடல் பருமன் ஃபஸ்ட்டு வராமல் இருக்கும். இன்னொன்று அந்த ஜாயின்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் எக்ஸசைசஸ் அதெல்லாம் பண்ணலாம். வாரியர், அப்புறம் கேட் கவ் போஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா நம்ம படுத்து அப்புறம் லிஃப்டிங் ஆன் நீஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் கொஞ்சம் இது பண்ணி வச்சுட்டு ஒரு கேட் மாதிரி ரைஸ் பண்ணி இது பண்ணுறது. அது வந்து அந்த ஸ்பைனுக்கு, முதுகு தண்டு எலும்புக்கு நல்ல ஒரு ட்விஸ்ட் கொடுக்கறது. அண்ட் அது அந்த கேட் பொசிஷன் வர்றப்போ நம்ம வந்து வயிற்றுடைய தசைகளை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு முதுகை வந்து ஒரு ஹஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணுறது. ப்ரீத் இன் பண்ணி அந்த கவ் போஸ்க்கு போகிறது. இந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணுறது. ஸோ ஒரு ஆசனாஸ் கூடயும் ப்ரீதிங்கையும் நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணி பண்ணோன்னா அது ரொம்பவே இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஓகே, நார்மலாக அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணாலே நம்மளுக்கு ரொம்ப ஒரு சேஞ்சஸ் தெரியும் மேம். நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பவர் இதெல்லாம் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகுறது நம்ம கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ண நம்மளோட லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம ஒரு கவுண்ட் ஆஃப் 4 வரைக்கும் ஸ்லோவாக மூச்சு உள்ளே இழுக்கிறது, ஒரு கவுண்ட் ஆஃப் 4 வரைக்கும் மூச்சு உள்ளேயே வச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது, அப்புறம் இன்னொரு கவுண்ட் ஆஃப் 4ல் ஸ்லோவாக மூச்சை வெளியே விடுறது, இன்னொரு கவுண்ட் ஆஃப் 4க்கு பிடிச்சிட்டு இருக்கிறது. ஸோ இதுக்கு பேர் வந்து பாக்ஸ் ப்ரீதிங் சொல்லுவோம். ஸோ இந்த 4 வந்து ஸ்லோவாக நம்ம கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆக 4லேருந்து 6, 6லேருந்து 8. ஸோ 8 கவுண்ட்ஸ்னால் 8 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்லோவாக ப்ரீத் இன் பண்ணி ஹோல்ட் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணுறது ரொம்பவே நம்மளோட லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப நல்லது. அப்போ இப்படி தான் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு கவுண்டாக இம்ப்ரூவ் ஆகிட்டு போகணுமே தவிர்த்து எடுத்த உடனே நிறைய பண்ணிட்டு நம்ம. ஓகே மேடம், உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? நான் பொன்ராஜ் பேசுறேன் மேடம், போரூர்ல இருந்து. பேசுங்க சார் மேடம் கிட்ட. வணக்கம் மேடம். வணக்கம் சார். அதாவது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வெரிகோஸ் இருக்கு. அது வந்து இந்த யோகால ஏதாவது சரி பண்ண முடியுமா மேடம்? அதுக்கு ஏதாவது யோகா இருக்கா? என்ன சார் நீங்க திருப்பி சொல்லுங்க சார். வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கு சார். நீங்கள் இது வந்து ஆமாம், உங்களுக்கு அந்த நரம்புகள் வீக்கமாக இருக்கிறதுக்கு காரணம் கொஞ்சம் அந்த உள்ளே இருக்கிற நரம்புகளுடைய அந்த பெர்ஃபரேட்டர் வெயின்ஸ்னு சொல்லுவோம், அது வந்து கொஞ்சம் லேக்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் கட்டாயம் அந்த சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் நிறைய அந்த என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆங்கிள் ஜாயிண்ட்டை நல்லா ஃப்ரீ பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த பின் தசையை வந்து இது பண்ணுறதுக்கான ரொட்டேஷன் எக்ஸசைஸ் சொல்லுவோம். நீங்கள் வந்து ஒரு செவுத்துடைய ஓரத்தில் போயிட்டு நின்றுட்டு அந்த ஹீல்ஸை நல்ல ரைஸ் பண்ணுறது. ஸோ ரைஸ் பண்ணி நிற்கிறது, அதுக்கப்புறம் அதை ஒரு கவுண்ட் ஆஃப் 2, அதுக்கப்புறம் கீழே இறக்குறது. அந்த மாதிரி நீங்கள் அதை பண்ண உங்களோட அந்த பின் தசையெல்லாம் கொஞ்சம் அது எக்ஸசைஸ் கொடுக்கும். அதுக்கு அந்த கண்ட்ராக்ஷன் வரதுனால அந்த வெரிகோஸ் வெயின்ஸோடைய இது வந்து குறையும். அதே மாதிரி விருக்ஷாசன்னு சொல்லுவோம். ஒரு காலில் நிற்கிறது, இன்னொரு கால் எடுத்து உங்களோட முட்டிக்கு கீழே வச்சு கையை வந்து அது சூரிய நமஸ்காரம்னு சொல்ல முடியாது, நமஸ்காரம் மாதிரி கையை நீங்கள் மேலே இது பண்ணிவிட்டு மனசை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டு நின்னீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். அந்த பேலன்ஸ் போஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் அதுதான், இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக. இந்த செவுத்து ஓரத்தில் சாஞ்சிட்டு இந்த காலை செவுத்து ஓரமாக நீங்கள் நின்றுக்கணும் சார். அண்ட் நீங்கள் காலை ரைஸ் பண்ணுறது, ஹீல் ரைசிங். இல்லைன்னா நீங்கள் ஒரு படி
கீழ் படியில் கூட நீங்கள் உங்கள் பாதங்கள் ரெண்டும் அங்கே இது பண்ணிவிட்டு படி ஏறாமல் நீங்கள் ஏறுற மாதிரியான எக்ஸசைஸ் 2 காலையும் உயர்த்தி இறக்குறது அது மாதிரி பண்ணிங்கன்னா அது வந்து அந்த காஃப் மசில்ஸ் இருக்கிறத அது பம்ப் பண்ணும். ஸோ அப்போ உங்களோட அந்த வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஐடியா கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி மேடம். நன்றி சார். தேங்க்யூ சார். ஓகே மேடம், நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச சத்யா திரைப்படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். எஸ் நேயர்களே, நீங்களும் மேடமோட நீங்கள் பேசணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணலாம். 044229860038 மற்றொரு எண் 24991014. அகைன் டு த ஷோ. ஹலோ டாக்டர். எஸ், நம்ம கூட யோகாவின் பயன்கள் குறித்து மகப்பேறு மருத்துவர் டாக்டர் விஜயலட்சுமி மேம் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நிறைய கேள்வியை நான் வந்து கேட்டுகிட்டே இருக்கேன். நீங்களும் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது அப்படின்றது தெரியும். மேம், நிறைய பேர் லைனில் வந்துகிட்டே இருக்காங்க. அவங்கக்கிட்ட முதல்ல பேசிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓகே டக்குன்னு போயிட்டாங்க. ஓகே மேம், நான் வந்து உங்ககிட்ட அடுத்த கேள்வி என்ன கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, நீங்கள் மகப்பேறு மருத்துவர் அப்படின்றதுனால பெண்களுக்கு வந்து இந்த ப்ரெக்னென்சி டைமில் ஏற்படக்கூடிய பயங்கள், இப்போ எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, அதனால் நான் சிசேரியன் போகிறேன், அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதுக்கு உங்களுடைய பதில்? இப்போது நான் அதை சொன்ன மாதிரி தான் யோகா அவங்க வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா நல்ல அந்த ஜாயின்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். அண்ட் அந்த முக்கியமாக அந்த பத்கோனாசன், ப்ரீதிங் எக்ஸசைசஸ் அதெல்லாம் பண்ண அவங்களுக்கு அந்த முதுகு வலி, அப்புறம் கால் வீக்கம், காலில் வந்து ஸ்வெல்லிங் வருது, அதெல்லாமே வந்து நல்லா குறையும். அண்ட் அவங்க அந்த பிராணாயாம்ஸும் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் வரும். அண்ட் ரெகுலராக அது பண்ண அவங்களுக்கு அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கிறப்போ, அதே டைமில் நாங்களும் மகப்பேறு மருத்துவர் அவங்களுக்கு வந்து ஒரு 8வது மாதத்துலேருந்தே தொடங்கி பிரசவ வலினா என்ன அந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் கொடுத்துட்ருப்போம். இந்த காலத்தில் கொஞ்சம் அவங்க லேபர் பெயின் அப்படின்னு நினச்சாலே நிறைய பெண்கள் பயந்துடுறாங்க. அதனால எனக்கு அது வலி தாங்க முடியாது, அதனால எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுங்க டாக்டர் அப்படின்ட்டு சொல்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க தான். அண்ட் நாங்கள் அதுக்கு முக்கியமாக என்ன சொல்கிறதுன்னா, இது வந்து நேச்சுரல் பர்த் ப்ராசஸ் வந்து அதுதான் பெஸ்ட்டு அவங்களுக்கு. பட் மெடிக்கல் ரீசன்ஸ்க்காக நாங்கள் சிசேரியன் பண்ணுறோன்னா அது வேறு ஆப்ஸ்டட்ரிக் இண்டிகேஷன்ஸ்க்காக பண்ணுறோன்னா அது வேறு ரீசன். பட் நீங்கள் இப்போ அவங்க யோகா பண்ணுறதுல அவங்களுக்கு அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் வரும். அண்ட் அவங்க அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸும் முக்கியமாக அந்த 9வது மாத ஸ்டார்டிங்லேருந்தே அவங்கள பண்ண சொல்லுவோம். ஸோ பிரசவ வலி வந்து அவங்களுக்கு பெயின்ஸ் இருக்கிறப்போ அவங்க ப்ரீதிங்கை கான்சென்ட்ரேட் பண்ணி அதை மாத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே ஒரு ரிலீஃப் இருக்கும். அது மாதிரி நாங்கள் கொஞ்சம் யோகா ஆஸ் வெல் அஸ் அந்த ஸ்குவாட்டிங் அதெல்லாமே பண்ண சொல்லுவோம். சூமோ ஸ்குவாட்ஸ் மாதிரி அந்த ஸ்குவாட் பண்ணுற இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டியூரிங் த லேபர் பெயினே வந்து அவங்களுக்கு பெயின் கம்மியாக. ஆமாம், நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருப்பாங்க, இல்லைன்னா எங்களுடைய அந்த ஃபிசியோதெரப்பி சைடில் இதுக்குன்னு ஸ்பெஷலாக அவங்க இதை படித்து அவங்க வந்து இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம வந்து அவங்கள கைட் பண்ணி விட்டோன்னா தே வில் கோ அண்ட் அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அதை வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ பெயின் வந்து அவங்களுக்கு அந்த பெயின் டாலரன்ஸ் லெவல் நல்ல இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அப்போ அவங்களால வந்து ஒரு நல்ல ஒரு சமநிலையில் வந்து அவங்களால லேபர் பெயினை வந்து அவங்க டாலரேட் பண்ண முடியும். அண்ட் அந்த ஜாயின்ஸ் நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறதுனால அந்த பிரசவமும் வந்து அவங்களுக்கு ஸ்மூத்தாக சுமூகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஓகே, நான் இப்போ தான் உங்கள் ஷோ கேட்குறேன், அதனால் எனக்கு இதை பற்றின நாலேஜே கிடையாது. நான் இன்னிலேருந்து நான் யோகா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா மெதுவாக நான் கற்றுட்டு வந்துட முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? இப்போ மேபி இப்போ கேட்டுட்டு இருக்கிற நேரில் யாராவது ப்ரெக்னென்சியாக கூட இருக்கலாம், ஒரு 5 மாதங்கள் இல்லை 7 மாதங்கள் அந்த மாதிரியான ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா கூட நான் இதை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா? தாராளமாக கட்டாயம் ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க 5 months இருக்கிறவங்க ஒரு 7th month ஐடியலாக வந்து அவங்க வந்து ஆரம்பத்தில் இருந்தேவே பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்படி இல்லை இப்போ தான் எனக்கு இதை பற்றி எனக்கு ஒரு விழிப்புணர்வு வருது நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக அவங்க வந்து சேர்ந்து அவங்க தே கேன் ஸ்டார்ட் டூயிங் யோகா. ஓகே ஓகே மேம், காலர் இருக்காங்க. அடடா, கட் ஆகிடுச்சு. சரி, ஓகே மேம். மேம், இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட சின்ன குழந்தைங்களுக்கு கூட யோகாஸ்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஸ்கூலில் வந்து யோகாசனாஸ்லாம் சொல்லித்தராங்க. அதுக்குன்னு பிரத்யேகமாக பிடி எப்படி நம்மளுக்கு இருந்துச்சோ அதே மாதிரி யோகாஸும் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பசங்களுக்கு அது சொல்லுங்கள். அது ஒரு ரொம்ப வந்து வரவேற்கக்கூடிய முடிவு. அண்ட் ரொம்ப நல்ல ஒரு இதுதான். ஏன்னா சைல்ட்ஹுட்டில்
சில்ட்ரனுக்கு வந்து அந்த ஜாயின்ஸோட ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் எப்போ அவங்க வந்து அந்த ஏஜ்லேயே யோகா பண்ணுறாங்களோ நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அண்ட் ஈஸியாக கற்றுக்குவாங்க, ஆசனாசெல்லாம் நல்ல ஈஸியாக கற்றுக்குவாங்க. அண்ட் அந்த எப்போவுமே குழந்தைங்க ரொம்ப ஆக்டிவாக ஒரு இடத்துல உட்காராமல் படப்படன்னு விளையாடிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி யோகா பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த மென்டல் இது வரும், கான்சன்ட்ரேஷன் நல்ல இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அவங்களுக்கு ஸ்டடீஸில் ஃபோக்கஸும் நல்ல இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது ஒரு நல்ல மூவ். ஸ்கூல்ஸில் வந்து யோகாவை இன்கார்பரேட் பண்ணுறது, பார்ட் ஆஃப் தேர் கரிக்குலம் கொண்டு வரது வந்து ரொம்பவே நல்ல ஒரு மூவ் தான். அண்ட் சைல்டுஹுட்டில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிற குழந்தைங்க வந்து அதை அப்படியே வந்து அவங்க டியூரிங் தேர் டீனேஜ் இயர்ஸ் அண்ட் அடல்ட்ஹுட்டில் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது நம்ம இப்போ இருக்கிற டே டு டே லைஃப்பில் நம்ம ரொம்ப ஹரிபுரியாக ஓடிட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ நம்ம யோகா பண்ணோம் அப்படின்னா அந்த நிதானம் வரும் சொல்கிறீங்க மெயினாக? எஸ், கண்டிப்பாக. அந்த நான் சொன்ன மாதிரி அந்த மனசில் வந்து அந்த ஒரு இது வரும். அண்ட் அவங்களுக்கு பண்ண அவங்களுக்கு ஒரு அந்த மென்டல் காம்னஸ் இருக்கிறதுனால ஒரு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட ஒரு அதிக பதட்டம் அண்ட் ஒரு ஃபியர் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே குறையும் அவங்களுக்கு. ஓகே மேம், இணைப்பில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம் சார், லைனில் இருக்கீங்க, பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். சுனா மேடம், ஆலத்தூர்லேருந்து பழனி பேசுகிறேன். கேளுங்க சார். மேடம் கேளுங்க சார், கேள்வி கேளுங்க மேம். 80ல யோகா பண்ணா வாதரேட் போய் யோகா பண்ணா தண்ணியில மிதக்கலாமா? உண்மையா மேடம்? சார் என்ன சார் சொல்கிறீங்க? 80 படிக்க சொல்ல வாதர் யோகாலாம் சொல்லி தருவாரு ஸ்கூல்ல மேடம். சொல்லுங்கள் சார். அப்போ வந்து தண்ணியில போயிட்டு அப்படியே மிதப்பாரு வாதர், யோகா செஞ்சோன்னா தண்ணியில மிதக்கலாம்னு சொல்லுவாரு. சார் யோகா மாத்திரம் இல்லை, அதுக்கு வந்து உங்களுக்கு நீச்சலும் தெரியணும். ஆமாம், கரையில நிக்க வச்சுட்டு அப்படியே தண்ணியில அப்படியே சப்ளாங்க போட்டு அப்படியே பொதுமை அந்த அப்படியே தண்ணியிலே நின்பாரு அசையாத. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வரணும்னா ரொம்பவே வந்து ஒரு நல்ல அந்த யோகா கலையை வந்து நல்ல கற்ற ஒரு ஆசானால தான் சார் அதெல்லாம் முடியும். அதனால் டக்குன்னு போயிட்டு செஞ்சு அப்புறம் தண்ணியில் மூழ்கிடக்கூடாது இல்லைங்களா, கொஞ்சம் அது இருக்கணும். செய்யல முடியுமான்னு கேட்டேன். முடியும் சார், முடியும், கண்டிப்பாக முடியும். ஆனால் அதுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி அதை கொண்டு வர்றது வந்து ரொம்ப நாள் அந்த தியானம் அந்த யோகா பயிற்சியில் இருக்கணும் அவங்க, யோகா அண்ட் தியானம். ஆமாம் சார். அதான் மேடம், எனக்கு செஞ்சு காமிச்சார் எங்கள் ஆசிரியர். நீங்க சொன்ன உடனே அந்த ஸ்கூல் ஞாபகம் சொன்ன உடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்து எங்கள் ஆசிரியர் இட்டு போய் செஞ்சது ஞாபகம் வந்தாங்க. பழனி சார், உங்க சார் சொன்னாங்க நீங்க எதுவும் ட்ரை பண்ணிடாதீங்க, அதுக்கு நிறைய ரொம்ப வருஷம் வேணுமா? தேங்க்யூ சார். நன்றி மேடம். நன்றி 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 சார். எஸ் மேம், இந்த மாதிரி அதாவது நம்மளுக்கு தெரியாத விஷயம் ஆனால் இது நம்ம ட்ரை பண்ணிடலாமா அப்படின்ற இது கூட இருக்குது. ஆனால் யோகா பொறுத்த வரைக்கும் எந்த நம்மளுக்கு டேமேஜும் ஆகாது அப்படின்னு நம்ம நினச்சி தைரியமாக பண்ணலாம் இல்லையா மேம்? ஏன்னா எக்ஸசைஸ்னால் அதில் ரொம்ப ஒரு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி ஆகணும். இல்லை, அதுதான் இப்போது ஜிம்மில் போய் அவங்க வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணுறதோ ஆர் அந்த மெஷின்ஸில் பண்ணக்கூடிய அந்த அந்த எக்ஸசைசஸ் அதெல்லாம் வந்து அவங்க as you said சில பேர் வந்து ஓவர் டூ பண்ணி அதனால அவங்களுக்கு தசை பிடிப்பு, மசில் டேர் அந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு இன்ஸ்ட்ரக்டர் அண்ட் அவங்களுடைய கைடன்ஸில் அதை பண்ணணும். யோகாவில் வந்து அவங்க வந்து நம்மளுடைய உடம்புடைய நம்ம செட் ஆஃப் மசில்ஸை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுனால, ஆனால் இதுக்கும் வந்து யூ நீட் ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர் தேவை. அண்ட் இப்போ நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கிறதுனால அவங்க பண்ணுறத அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கூடவே இருந்து நம்மளும் ஒன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு ஸ்லோவாக அது வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ்லேயே நமக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அதாவது அதை நம்ம பார்த்தா கூட நம்ம அந்த மாதிரியே பண்ணணுன்ற அவசியம் இல்லாமல் உங்களோட இதுக்கு பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக எப்போவுமே வந்து அவர் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லக்கூடிய யோகா மாஸ்டர் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக அந்த போஸை ஹோல்ட் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இனிஷியலாக நமக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. பட் அவங்க பண்ணுறாங்களேன்னு சொல்லி நம்மளும் அதே உடனே ஆரம்பத்தில் ட்ரை பண்ணிடக்கூடாது. ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் பண்ண நமக்கு அந்த படிப்படியாக நம்மளோட பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆக அந்த ஸ்டேஜுக்கு நம்மளும் வருவோம். அது தண்ணியில மிதக்கலாம், நடக்கலாம் சொல்றீங்க. ஓகே மேடம், அடுத்த காலர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
கேளுங்க சார், கேள்வி கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். இப்ப எங்களுக்கு யோகா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களோட குருஜி வந்து மெதுவா சொல்லி தருவாரு. ஆனா இப்ப எங்க குருஜி இல்லாதனால மாஸ்டர் சொல்லி தராங்க. கொஞ்சம் வேகமா சொல்லி தராங்க. சொல்லுங்க சார். வேகமா சொல்லி தராங்க. அதாவது ஒரு நாளைக்கு உடற்பயிற்சி வந்து 1.25 மணி நேரம் பண்றோம் யோகா. சார், எல்லாமே அதுல அடங்கிருது. அது போக வந்து அது வேகமா சொல்லி தரனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போற மாதிரி இருக்கு. அது நல்லதா கெட்டதா, இல்ல டெய்லி போய் ஆகணுமா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போறதுனால நல்லா தூக்கம் வந்துடுது, தூங்கிடுறேன் நல்லா, போறதுக்கு டைம் இல்லாம. இதை மட்டும் எனக்கு சொல்லுங்க, நான் ரேடியோல கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். சார், அதான் 1.25 மணி நேரம் பண்ணுறீங்க. அது வந்து நீங்கள் டெஃபினட்டாக டெய்லி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போது இப்போ சொல்லிக் கொடுக்குற உங்கள் மாஸ்டர் வந்து ரொம்ப வேகமாக போடுறதுனால உங்களால் எல்லா போசஸும் அண்ட் எல்லாம் அவங்க சொல்கிற கவுண்ட்ஸ் வரைக்கும் மேபி பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய உடம்பு என்ன சொல்லுதோ அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. அண்ட் ஆல்டர்னேட் டேஸ் தான் பண்ண முடியறதுன்னா நீங்கள் அந்த மாதிரியே நீங்கள் ஒரு நாள் ரெஸ்ட் கொடுங்க உடம்புக்கு. அண்டு அடுத்த நாள் நீங்கள் போய் பண்ணுங்கள். அதுதான் நல்லதாக இருக்கும். ஓகே மேம். அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம். நம்ம கோடம்பாக்கத்துலேருந்து குமார் பேசுகிறேன் மேடம். குமார் சார், கேளுங்க, கேள்வி கேளுங்க. இல்லை மேடம், இப்போ வந்து ஹலோ சொல்லுங்கள் சார். இப்போ வந்து எனக்கு வந்து நேற்றே பேசியிருக்கேன் மேடம். இன்னொரு டாக்டர்லாம் வந்தாங்க, கேட்டிருக்க டவுட்லாம். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு படப்படப்பாக வருது. நான் இப்போ அதாவது பேசிட்டே இருக்கும்போது, வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு பயம் மாரி வருது. அதான் இது வரைக்கும் நான் யோகா கிளாஸ் போனதில்லை. எப்படி நம்ம புதுசாக கற்றுக்கிட்டா தான் எப்படி கற்றுக்கிறது? சார், நீங்கள் இப்போது படப்படப்பு வருது அப்படின்னா வேறு காரணங்கள் இருக்கா? மருத்துவ ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சுகர் லெவல்ஸில் ப்ராப்ளம் இருக்கா? அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். ஹெல்த் ரிலேட்டடாக போயிட்டு வந்துட்டேன் மேடம். நான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட மனசை தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. அதான் சார், அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து யோகா பண்ணுறது ரொம்ப நல்லதாகவே இருக்கும் உங்களுக்கு. நம்மளுக்கு தெரியல, வீட்டாலே எங்கேயும் கிடையாது கிளாஸ். அதான் எப்படி யூடியூப் பார்த்து கற்றுக்கலாமா எப்படி, அதுதான் கேட்குறேன். சார், யூடியூப்பில் நிறைய இருக்குது, நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது சார். நான் பர்டிகுலராக நான் பண்ணுறதுனால சொல்கிறேன். ஹேபில்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் வந்து நிறைய லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. உலகத்துலேருந்து வேரியஸ் ரீஜன்ஸ்லேருந்தும் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய பயிற்சியை நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்லோவாக. சரி, ஓகே. நன்றி சார், தேங்க்யூ. அதான் இப்போ பேசிக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தானே மேம். ப்ரீத்திங் அது அந்த மாதிரி பேசிக்காக சிம்பிளாக நம்ம நேயர்களுக்காக ஏதாவது ஒரு 5 யோகாசனம் சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. இல்லை, ஆக்சுவலி எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ப்ரீதிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி ஸ்லோவாக நம்ம ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த யோகாஸ் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் போஸ்டர்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு விதம் என்ன சொல்கிறது, ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆகட்டும், ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்க வந்து ஒரு ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்து உங்கள் ஸ்ட்ரெச்சஸ், உடம்புல இருக்கிற எல்லா நெக்கு வார்ம் அப் மாதிரி பண்ணிவிட்டு நெக் மூவ்மெண்ட்ஸ், ஸோ ரொட்டேஷன் மூவ்மெண்ட்ஸ், லெஃப்ட் ரைட் ஃபார்வர்டு அண்ட் பேக்வேர்ட் அந்த மாதிரி பண்ணி அடுத்தது நம்ம ஆமாம் ஹேண்ட்ஸை நல்ல சர்க்கிள் பண்ணுறது, ஃபார்வர்ட் கம்ப்ளீட் 180 டிகிரிஸ், ரிவர்ஸ் 180 டிகிரிஸ் அந்த மாதிரி பண்ணி அப்புறம் இடுப்புக்கு வரும்போது நம்ம ஸ்பைனல் ட்விஸ்ட் மாதிரி அது பண்ணுறது, போத் சைட்ஸ் அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் உட்காந்த பொசிஷனில் உட்காந்து ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணி ஹிப்ஸ் ரொட்டேஷன் பண்ணுறது, ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ரொட்டேஷன் அதெல்லாம் நம்ம அது பண்ணலாம். அண்ட் ஒரு எல்லாமே வந்து ஒரு கவுண்ட் ஆஃப் சே 8 or 10 அந்த மாதிரி வச்சு ஒரு சிமெட்ரிக்கலாக ஃபார்வர்ட் ரொட்டேஷன்ஸ் நம்ம ஒரு ஃபார்வர்ட் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஒரு 8 times or 10 times பண்ணோன்னா அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ ஈக்குவலாக போத் சைட்ஸ் ஆஃப் த மசில்ஸ், ஸ்பைனல் கார்டை சுற்றி இருக்கிற 2 சைடில் இருக்கிற மசில்ஸும் ஆக்டிவேட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேட் கவ் பொசிஷன் அந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைங் டவுன் பொசிஷனில் படுத்துட்டு நம்ம வந்து அந்த
ஹிப்ஸை ரைஸ் பண்ணி நல்ல அந்த ஒரு மூவ்மெண்ட், அது பிரிட்ஜிங் போஸ்ன்னு அஸ் சொல்லுவாங்க. அந்த பிரிட்ஜ் எக்ஸசைசஸ் அது பண்ணலாம். அதுக்கப்புறம் காலை நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக லிஃப்டிங் த லெக்ஸ் அப் டு எந்த லெவல் வரைக்கும். நிறைய பேருக்கு 90 degrees இமீடியட்டாக வராது. ஸோ எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு ரைஸ் பண்ணுறது. ஸோ ஆல்டர்னேட் லெக்ஸ் ரைஸ் பண்ணுறது. ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் 2 லெக்ஸையும் ஸ்ட்ரெயிட்டாக ரைஸ் பண்ண முடியும். முக்கியமாக ஸ்பைனை ஃப்ளாட்டாக வச்சுட்டு இந்த லெக்ஸ் ரைசிங் மூவ்மெண்ட். அண்ட் ஹலாசன் சொல்லுவாங்க. அது அர்த்த ஹலாசன்ங்கிறது வந்து ஹாஃப் த பொசிஷன் போகிறது. முழு ஹலாசன்ங்கிறது கம்ப்ளீட்டாக காலை ஃபுல் ஆல்மோஸ்ட் 180 degrees above த ஹெட் கொண்டு போய் போகிறது. ஸோ எவ்வளோ முடியுமோ ஹலாசன் அந்த இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிஜன்ஸ் போஸ்ன்னு சொல்லுவோம், அந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். காலை பெண்ட் பண்ணி ஒரு காலை பெண்ட் பண்ணி அடுத்த காலோடைய முட்டி மேலே வச்சுட்டு அண்ட் நம்ம அதை வந்து நம்ம பிஜன் மாதிரி கொண்டு வர்றது. 2 சைடும் ஆல்டர்னேட் பண்ணுறது ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த முதுகு ஆஸ் வெல் அஸ் அந்த க்ளூட்டியல் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகும். அந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு சீரீஸ் ஆஃப் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாடியை கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஷவாசன். ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஷவாசன் வந்து ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போகிறது. பாடியை கம்ப்ளீட்டாக ஹெட் டு டோ ரிலாக்ஸ் பண்ணி காமாக படுத்துட்டு தூங்கிடக்கூடாது அந்த டைமில். அண்ட் யூ ஷுட் ரிலாக்ஸ் அண்ட் நம்ம இன்வர்டாக நம்ம வந்து வி ஷுட் கோ இன்சைட். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உள்ளே போய் நம்ம வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு ப்ராக்டிஸிங் டிட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். எல்லாம் நம்மளால தான் இந்த உலகமே இயங்குது அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்லேயே நம்ம எல்லாரும் இருந்துகிட்ருப்போம். நம்ம இல்லைன்னா எதுவும் நடக்காது. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிட்டாச்ட் ஸ்டேட்டுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கூட எவ்வளோ நம்மளால் போக முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஃபியூ மினிட்ஸ் போயிட்டு அப்புறம் we can get up. ஓகே, அடுத்த காலர் இருக்காங்க, பேசுகிறாங்களா பார்க்கலாம். எஸ், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம், உங்கள் பேர் சொல்லுங்கள், மேடம் கிட்ட பேசுங்க. சென்னையிலேருந்து போனா பேசுகிறேன். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். எனக்கு வந்து இந்த வெரிகோஸ் பெயின் இருக்கு காலில், நரம்பு 2 காலையும் சுற்றிட்டு இருக்கு. டெலிவரி டைம்லேருந்து இருக்கு. எனக்கு ஏஜ் 59 ஆகுது. அது எப்படி மேடம் அது சால்வ் பண்ணுறது? நீங்கள் மருத்துவர் அணுகினீங்களா மேடம்? அதற்கு மருத்துவர் ஒரு வாட்டி போனேன். அவங்க வந்து ஏதோ சாக்ஸ் இதெல்லாம் சொன்னாங்க. கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் சொல்லியிருப்பாங்க. அது ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கிறீங்க, வீட்டில் நிறைய நேரம் நடந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு நாள் முழுக்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் அக்ரவேட் ஆகும். ஸோ நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன், அந்த காஃப் மசில்ஸ் வந்து நல்ல ஒரு பம்ப் பண்ணுற மாதிரியான எக்ஸசைசஸ் நீங்கள் அந்த யோகா பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நைட் டைமில் வலி இல்லாமல் இருக்கும். அது மாதிரி நீங்கள் நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் வெல் அஸ் காலையில் ஒரு 10 minutes கூட ஒரு செவுத்து ஓரமாக கண்டிப்பாக உட்காந்துட்டு காலை வந்து செவுத்து மேலே நீங்கள் 90 degreesக்கு நல்லா ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கால் வந்து அந்த செவுத்து மேலே ரைஸ்டாக இருக்கும். உங்களோட ஹிப்ஸ் வந்து அந்த வால் எட்ஜை டச் பண்ணிகிட்டு இருக்கணும். ஆமாம், ஃப்ளாட்டாக நீங்கள் படுத்துக்கோங்க. அது உங்களால் எவ்வளோ நிமிஷம் நீங்கள் படுத்தீங்களோ அது ரொம்ப நல்லது. உங்களோட இந்த வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 5 minutes 7 minutes நீங்கள் 10 minutes 15 minutes கூட படுத்தீங்கன்னா அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த வெரிகோஸ் வெயின்ஸோட வீக்கம்லாம் நல்லா குறைஞ்சிட்டு வருங்க. ஓகே, ஓகே, நன்றி நன்றி மேடம். அடுத்த காலர். வணக்கம். சென்னை நூம்பல்லேருந்து ஹேமா மேடம். ஹேமா மேம், கேளுங்க கேள்வி. வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். எனக்கு வந்து 65 வயசு ஆகுது மேடம். எனக்கு நான் ஆக்சுவலா ரிட்டையர் ஆன பிறகு நான் யோகா கிளாஸ் போனேன். அவங்க என்னோட ஏஜுக்கு உள்ளது மட்டும் சொல்லி கொடுத்தாங்க. சூரிய நமஸ்காரம், சிவ நமஸ்காரம் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் இடம் மாறிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க, என்னால போக முடியல. பட் அந்த வெரிகோஸ் சொன்னாங்க இல்லையா, அது எனக்கும் இருந்தது மேடம். எனக்கு அதுக்கு அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணேன், கொஞ்சம் பரவாயில்ல, தேவையில்ல, கால்லாம் வலி தேவையில்ல. சூரிய நமஸ்காரம் மட்டும் எனக்கு வீட்டுல பண்ண முடியல மேடம். அது மேடம் நீங்கள் அவங்க அந்த யோகா இன்ஸ்ட்ரக்டர் இருந்தாங்க, நீங்கள் போனீங்க, அப்போ உங்களால் பண்ண முடிஞ்சது இல்லையா? அதை நீங்கள் விடக்கூடாது. விட்டுட்டீங்கிறதுனால தானே இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கேப் வந்துடுது. நீங்கள் வந்து ஸ்லோவாக ஆரம்பிங்க. எனக்கு அதே மாதிரி நீ பெயின் இருந்தது மேடம், எல்லாமே சரியாயிடுது. சுகரும் கண்ட்ரோல் 1 hour கிளாஸ் ஆக்சுவலி 15 minutes அதுல மெடிடேஷன் இருந்தது. என்னால மன்னிச்சது, மற்றவங்க சின்ன பசங்க, எனக்கு என்ன முடியுமோ அதை நான் பண்ணேன். ஆனா எனக்கு பண்ணினதுல சுகரும் கண்ட்ரோல் ஆச்சு, பிபி கண்ட்ரோல் ஆச்சு, ஸ்லீப்பிங் நல்லா வந்து இப்ப விட்ட உடனே எனக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு மேடம். ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு.
தீர்வு வந்து உங்க கையிலேயே இருக்கு மேடம். நீங்களே சொல்றீங்க இல்லையா, டயக்னோசிஸ் உங்ககிட்டயே இருக்கு. விட்டுட்டதுனால தான் உங்களுக்கு இப்போ அது எல்லாமே யூ ஆர் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட். கண்டிப்பா நீங்க அதை வந்து நீங்க விடக்கூடாது. நீங்க முயற்சி எடுத்து தேடி இன்னொரு இன்ஸ்ட்ரக்டர் பார்த்து நீங்க அவங்கள அணுகி நீங்க பண்ண ஆரம்பிங்க. போறத பத்தி ஒண்ணும் இல்ல மேடம். எங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் உடம்பு முடியாது, அதனால அவர் தனியா விட்டு போக முடியல. சோ எனக்கு அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த எக்ஸசைஸ் மார்னிங் எழுந்த உடனே இந்த வார்ம் அப் எல்லாம் சொல்றீங்களா அதெல்லாம் நான் செஞ்சிடுறேன். வாக்கிங் எல்லாம் பண்ணிடுறேன். வாக்கிங் டெய்லி மார்னிங் 1/2 hour ஈவினிங் 1/2 hour எல்லாம் பண்ணிடுறேன். பட் மத்ததெல்லாம் விட்டு போச்சேன்ற ஒரு மைண்ட், அதுக்கு எது காம்பன்சேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான். மேடம் நீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா, உங்களால முடியும். நீங்க தைரியமா நீங்க ஆரம்பிங்க, வீட்லயே ஆரம்பிங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட்ஸ் தெரியும். அண்ட் ஆஸ் நிறைய பேர் சொன்னது மாதிரி யூடியூப்ல நிறைய பேர் அதை வந்து உங்களுக்கு வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷன் போட்டு காமிக்கிறாங்க. ஸோ நீங்க டிவிலேயே அதை லிங்க் பண்ணி ஆன் பண்ணிட்டு அவங்களோட நீங்க ஸ்லோவா பண்ணுங்க. யூடியூப்ல நீங்க அதை பார்த்துட்டு நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது திருப்பி வந்துடும். ஏன்னா அந்த மசில் மெமரின்னு சொல்லுவோம், அது இருக்கு உங்களுக்கு. நீங்க நிறைய முன்னாடி நல்லா பண்ணிட்டு இருந்ததுனால கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும். ஒரு 1 வீக்ல உங்களுக்கே தெரியும் நல்ல மாற்றம் வந்துடும். யோகா நல்லா இதுவா இருக்கு மேடம். எனக்கு நான் ஃபீல் பண்ணேன். டெஃபினட்டா சுகர் எல்லாம் எனக்கு கண்ட்ரோல் ஆயிருக்கு. எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன். போக முடியலங்கிற வருத்தம். நீங்க இது ட்ரை பண்றேன், விடாதீங்க. நீங்களே கண்டிப்பா பண்ணுங்க. நன்றி மேடம். நன்றி. தேங்க்யூ மேம். எஸ் மேம், இந்த மாதிரி தான் நம்ம பெண்கள் வந்து நம்ம அம்மாக்களாக இருக்கட்டும், நம்ம அக்காக்களாக இருக்கட்டும், நல்லா செய்ய முடியும் அவங்களால. ஆனால் என்னால் செய்ய முடியலை, என்னால் முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டினை அது ஒரு மண்டையில் வச்சுருக்குறாங்க. அது அவங்கக்கிட்டேருந்து அந்த விஷயத்தை மட்டும் வாங்கவே முடியல. உங்களால் முடியும், நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா ஆவீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சும் அதை செய்ய மாட்டாங்க மேம். அதுக்கு ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லி ஆகணும். எல்லாருக்குமே அந்த செல்ஃப் டவுட் இருக்க தான் செய்யுது. அது மாதிரி இப்போது இவங்க சொன்னாங்க இல்லையா, ஆல்மோஸ்ட் 1 hour நான் in 24 hours பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 24 ஹவர்ஸில் அந்த 1 hourங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் 4% ஆஃப் தட் டைம். அந்த டைமை வந்து நம்ம உடம்புக்கு இப்போது நிறைய அந்த காலத்து பழமொழிகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து சுவர் இல்லைன்னா சித்திரம் இல்லை அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ நம்ம ஹெல்த்துக்கு வேறு யார் நம்மளை வந்து இது பண்ண முடியும்? நம்ம தான் we should take control of our bodies and of our health. and நம்ம வந்து அதை பண்ணணும். ஏன்னா இவங்க முந்தின காலர் ரொம்ப கிளியராக சொன்னாங்க. என்னால் அதனுடைய பலனெல்லாம் என்னால் புரிய முடிஞ்சது. பிபி கண்ட்ரோலில் இருந்தது, சுகர் கண்ட்ரோலுக்கு வந்ததுன்னு. ஸோ அதை தொடர்ச்சியாக நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம எல்லா ஹெல்த் கண்டிஷனும் ஹெல்த்தியாக இருக்கிறோம் அண்ட் இது வராமலும் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் இருக்கிறப்போ நம்ம வந்து we should start doing it. ஆரம்பிச்சிட்டோன்னா எல்லா ஒரு 1000 kilometers journey begins with the first step. கண்டிப்பா. So you have to be taking that first step. And once you start taking the step, you should not stop it. அது வந்து நீங்கள் முடியல சில நாள் ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு வந்து we have a cheat day, we don't do okay, பட் பரவாயில்ல, அதுக்கு அடுத்த நாள் கண்டிப்பாக அதை பண்ணியே ஆகணும். அந்த ரொட்டீனை கண்டிப்பாக நம்ம உடம்புல கொண்டு வந்துட்டோன்னா, அது பண்ணலைன்னா நம்மளால் வந்து அந்த ஒரு டே இன்கம்ப்ளீட்டாக இருக்குங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு. ஸோ அதுதான் மோஸ்ட் ஆஃப் தி டாக்டர்ஸும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கக்கூடிய அந்த என்டார்ஃபின்ஸ் அண்ட் அந்த ஃபீல் குட் ஃபீலிங் வந்து அது நமக்கு வந்து இட் பிகம்ஸ் அடிக்டிவ். அண்ட் நாளடைவில் நீங்கள் பண்ண உங்கள் பாடி வந்து அதை வந்து கிரேவ் பண்ணும், தேட ஆரம்பிக்கும். அண்ட் நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஓகே மேம், சூப்பர். ரொம்ப அழகான வார்த்தைகள். இப்போ தான் உட்காந்த மாதிரி இருக்குது, அப்படியே அமைதியாக ஒரு காமாக மெடிடேஷன் மூட்லேயே பேசி நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ஷோவோட முடிவுற தருவாய்க்கு வந்துட்டோம் மேம். கடைசியாக நீங்கள் வந்து மகப்பேறு மருத்துவராக இருக்கிறதுனால பெண்கள் சார்ந்து யோகா வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு இவ்வளோ நேரம் நீங்கள் சொல்லிட்டீங்க. பெண்களுக்கு இந்த பிரெக்னன்சி டைமில் என்னென்னலாம் பண்ணலாம், பண்ணக்கூடாதவைகள் கூட சொல்லுங்கள். பெண்கள் இப்போது யோகா பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். மற்றபடி கர்ப்பிணி பெண்கள் அவங்க பார்த்து கொள்ள வேண்டிய அதர் இஷ்யூஸ் என்னென்னா அவங்க உணவு பழக்கங்கள். ஆரம்ப 3 months நிறைய பேருக்கு வாமிட்டிங் இருக்கும், அதனால் எதையுமே சாப்பிட மாட்டாங்க. சில பேருக்கு வெயிட் லாஸ் கூட வரும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த வாமிட்டிங்லாம் போனதுக்கப்புறம் அவங்க வந்து சாப்பிட வேண்டிய உணவுகள் அப்படிங்கிறத நாங்கள் முக்கியமாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறது என்னென்னா, ஹெல்த்தியான ஃபுட்ஸு அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடாம ஹோட்டல் ஃபுட்ஸை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஹோம் குக்ட் ஃபுட்ஸு, ஹோல்சம் ஃபுட்
அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மாதிரி நியூட்ரிஷன் அண்ட் ஹைட்ரேஷன். இந்த இப்போ வெயில் காலத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஸ்வெட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பாடி வந்து சீக்கிரம் டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ எப்போவுமே கர்ப்பிணி பெண்கள் வந்து அவங்க ஹைட்ரேஷனை பார்த்துக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் சொல்லும்போது வெயிட் லாஸ் ஆகும் ஒரு சிலருக்குன்னு சொன்னீங்களா மேம்? அப்போ வெயிட் லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு நான் நிறைய சாப்பிட்றோம் அப்படி சாப்பிட்டா அது இல்லை, நல்லது கிடையாது. ப்ரெக்னன்சியில் 2 பேருக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். அந்த மாதிரி கிடையாது. ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு நார்மலான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற ஒரு ஆஃபீஸ் கோயிங் அந்த மாதிரி இருக்கிற லேடிஸ்க்கு வந்து அவங்களோட ஆவரேஜ் கேலரிக் இன்டேக்கோட ஒரு 300 to 350 கிலோ கேலரிஸ் தான் எக்ஸ்ட்ரா வேணும். அதுக்காக வந்து ஜாஸ்தியாக சாப்பிட்றத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அண்ட் சாப்பிட்றத ஹெல்த்தியாக சாப்பிடணும். அண்ட் ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்றது நல்லது. ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி அவங்க வந்து நம்ம 3 தடவை தான் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் இடையில நிறைய டைம் வந்து சாப்பிடாம இருந்துடுறோம். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்மாலர் மீல்ஸ் அந்த மாதிரி அண்ட் ஹெல்த்தியாக சாப்பிட்றது நல்லது. அண்ட் இன்னொன்று முக்கியமாக அட்வைஸ் கர்ப்பிணி பெண்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த தருணத்தில் நாங்கள் நிறைய ப்ரெக்னன்சி சுகர் பார்க்குறோம், டயபெட்டிஸ் இன் ப்ரெக்னன்சி. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒயிட் சுகர் அண்ட் ஸ்வீட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாத்தையும் கட்டாயம் அவங்க தவிர்க்கணும். வீட்டில் பண்ணக்கூடிய பழச்சாறு, ஃப்ரூட் ஜூஸஸ் மேட் அட் ஹோம், ப்ரிஃபரபிளி ஃப்ரூட் ஜூஸை குடிக்கிறதோட ஃப்ரூட்ஸை சாப்பிட்றது அண்ட் பட்டர் மில்க், இளநீர் அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கணும் ராதர் தென் டேக்கிங் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். ஓகே, சூப்பர் மேம். நிறைய விஷயங்கள் எங்களோட வந்து நீங்கள் எங்கள் அரங்கத்துக்கு வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட டைமுக்கு இங்கே நீங்கள் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி மேம். மகப்பேறு சார்ந்து நிறைய விஷயங்கள் நானும் கூட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் நேயர்களும் ரொம்ப பயன்பெற்றிருப்பாங்கன்னு நம்புகிறேன். நன்றி மேம். நன்றி. எஸ், இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்றது நான் கண்டிப்பாக நம்புகிறேன். யோகா குறித்து நம்ம கூட மகப்பேறு மருத்துவர் டாக்டர் விஜயலட்சுமி மேம் இவ்வளோ நேரம் நம்மளோட நிறைய பேசி சந்தோஷமாக நம்மளோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு பிடித்த அடுத்த பாடல் பிகில் திரைப்படத்துலேருந்து. எஸ், நம்ம சிங்க பெண்களுக்கு தான். கேட்டு நேந்திருங்கள். உங்கள் அன்பு தோழி நான் திரிவேதா. ஸ்டே டியூன்ட்.